Hey guys, welcome back to my YouTube channel APK motovlogs. So இந்த vlogல இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவா ரைடு பத்தி தான் guys பார்க்க போறோம். என்னடா எடுத்தனே கோவா ரைடுன்னு சொல்லிட்டு அப்படி நினைக்காதீங்க. நான் லாஸ்ட் வீடியோல இதோட அப்டேட் கொடுத்துருக்கேன். கோவா ரைடு தான் போக போறேன் அப்படின்ட்டு சடன் பிளானா. ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரைடுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் என்னென்ன பண்றேன், எப்படி வந்து இந்த ரைடு ஸ்டார்ட் அப் ஆச்சு, என்ன பிளான், எப்படி ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோவா ரைடு வந்து சூஸ் ஆச்சு அப்படின்றத டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் தான் சொல்ல. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம கீழே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ guys. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். I grew up in a place where they told you what to chase, told you how to run the race. Every move was on the page, but I didn't like their way. Had to fight and misbehave, had to find a way to change, had to leave to find my way. Caught up in a daydream, I beat my mind up there almost daily. It's how I pass time, no opinions safely. It's how I understand what I want in this place, see. Cause everybody wanna tell you bad things, what could go wrong, what fame brings. But success is a finicky thing, and if you ain't sure, no, it'll never be. I don't wanna let myself down, myself down. I don't wanna let myself down, myself down. இந்த ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக தான் நடந்தது. ஸோ தீபாவளி முடிஞ்சோடனே எனக்கு இந்த ட்ரிப்பு பிளானே கிடையாது. நான் லாஸ்ட் முன்னத்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த நம்ம அக்டோபர் மந்தில் ஒரே ஒரு ட்ரிப்பு கொடைக்கானல் ட்ரிப் மட்டும்தான். அதுக்கப்புறமேல நவம்பரில் மைசூர் போகிற மாதிரி, டிசம்பரில் தான் வந்து கோவா போகிற மாதிரி அப்படின்ற ஒரு பிளான் வச்சுருந்தேன். பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நடந்ததே வந்து ஒரு மிராக்கிள் மாதிரி நடந்தது. பட் என்ன சொல்கிறது, எனக்கு வந்து சடனாக வந்து போகலாம் அப்படின்ட்டு டக்குன்னு முடிவு எடுத்துட்டேன். தென் வந்து இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கோவா ரைடுக்கு வந்து என்னென்ன திங்ஸ்லாம் நான் கேரி பண்ண போகிறேன் அப்படின்ட்டு வந்து அவங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். ஸோ மேபி இது வந்து என்னோடய செகண்ட் வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பேக்கிங் பண்ணுறதெல்லாம் நான் வீடியோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் எந்த மாதிரி வந்து திங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க, எந்தளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் திங்ஸ் எடுத்துக்கிறீங்க, எதெல்லாம் படுது அப்படின்ற மாதிரிலாம் சின்ன டவுட்ஸ்லாம் எனக்கு இன்ஸ்டாகிராமில் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து இந்த போடலான்னு இருக்கேன். எனிவே இது வந்து ஒரு ஜென்ரல் வீடியோ தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த ரைடு எப்படி ஆர்கனைஸ் ஆச்சு, ஸோ யார் வராங்க அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ இந்த ரைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டு வந்து இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட் ஆகி அவங்க ஒரு மூலியமாக வந்து இந்த ரைடு வந்து நான் போக போகிறேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 பேர் பக்கம் போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ இந்த ரைடு வந்து பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி காலையில் வந்து விடிய காலையில் 5:45 வந்து சத்தியமங்கலத்துலேருந்து கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து, அதாவது எங்கள் வீட்டிலேருந்து சத்தியமங்கலம் போகிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட 71 கிலோமீட்டர்ஸு. அப்படின்னா நான் வீட்டில் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பணும். மேபி வந்து ஒரு விடிய காலையில் 2 மணிக்கு அந்த மாதிரி வந்து இந்த ரைடு வந்து நான் கிளம்ப போகிறேன். ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நான் சென்னை ரைடு போகும்போது இப்படி கிளம்பியிருக்கேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. ஸோ எனிவே இந்த ரைடுக்கு நான் என்ன திங்ஸ் வந்து கேரி பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்த்தலாம். பேசிக்கான திங்ஸ் வந்து நம்ம கிளாத்து, அப்புறமேலே கேமரா கியர்ஸு, அதுக்கப்புறமேலே ஹெல்மெட்டு, க்ளவுஸு, அப்புறம் ஷூ, இது மாதிரி எல்லா திங்ஸ் தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். இந்த ரைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாப் பாக்ஸும் நம்ம டேங்க் பேக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக எனக்கு இருக்க போகுது. ஏன்னா லாஸ்ட் கொடைக்கானல் ரைடில் வந்து 1 டே ரைடாக இருந்தது, அதனால் அந்தளவுக்கு நான் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகல. ஸோ இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா 6 டேஸ் வந்து போக போகிறேன். ஸோ 6 டேஸ்க்கு உண்டான திங்ஸ் எல்லாமே நம்ம இந்த டாப் பாக்ஸ்லேயும் வந்து வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது இந்த ரைடில். ஸோ அதனால் டாப் பாக்ஸ் இன்கேஸ் யாராச்சும் நம்ம டிஆர்கே மாதிரி பைக் யாராவது வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக போட்டுவாங்க. அதுபடி இல்லைன்னா மற்ற பைக்ஸுக்கும் போட்டுவாங்க. டாப் பாக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் பேக்லேயும் கொஞ்சம் லக்கேஜஸ் எல்லாம் ஏற்ற போகிறேன். அதனால் அது வந்து எப்படி இருக்குது, ரைடப்போ எதனா இப்படி வாபிள் ஆகுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ ஓகேங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் டேஸில் 1 by 1 இதை பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயிலாக சொல்லுவேன். இப்போ வந்து நம்ம பேக்கிங்க்கு போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய கிளாத்திங் திங்ஸில் வந்து நான் கீழே அப்படியே பெட்ஷீட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோயர்ஸு, அப்புறம் ஃபேண்ட்டெல்லாம் அங்கே வச்சுருக்கேன். இது டிஷர்ட்டு ஒரு 6 டிஷர்ட் எடுத்திருக்கேன், அது 2 இன்னர்ஸு. அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே நம்ம வைல்ட் கிராஃப்டோட அந்த ஜாக்கெட் கீழே இருக்குது. மேலே வந்து எனக்கு பிடிச்ச ஃபேவரட் நரோட்டோ ஹுட்டி, அப்புறம் டவலு, ஒரு பெட்ஷீட்டு, ஒரு ஷர்ட்டு. ஸோ அப்புறமேலும் ஹெட் பஃப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ஈர துணி போடுறதுக்கு நம்மளோட டிஆர்கேக்கு வந்த இது பேகு, அந்த கவர் வாங்கினோம்ல அதோட வாட்டர் ப்ரூஃப் பேக் ஒன்று, அப்புறம் நார்மல் கிளாத் பேக் ஒன்று, அப்புறமேலே நம்ம ஷூவு, நம்ம ஹெல்மெட்டு, தென் வந்து பார்த்திங்கன்னா ரைடிங் க்ளவுஸஸ். இது வந்து நம்ம ஷீல்டு தான், அந்த ஃபங்கஸ் ப்ராப்ளம்லாம் கிளியர் ஆகிட்டு இப்போ வந்து க்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு.
ஸோ புது க்ளவுஸ் மாதிரி நீட் ஆகிடுச்சு. அந்த ஃபங்கஸ் ப்ராப்ளம்லாம் போயிடுச்சு. என்ன அப்படியே மரக்கட்டையாட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 1 or 2 days யூஸ் பண்ணோன்னா இது நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். ஏன்னா நம்ம லெதரில் போட்டு காய வச்சாவே எந்த லெதராக இருந்தாலும் ஹார்டாக மாறிடும். ஸோ இது வந்து ஒரு 1 day யூஸ் பண்ணோன்னா சரியாக போயிடும். மற்றபடி வந்து இது ஆல் பர்ஃபெக்ட். அதுக்கப்புறமேலே நான் போகிற வழியிலே வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்கு என் லேப்டாப்பை இப்போ சார்ஜ் போட்டு வச்சுருக்கேன். எகைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமரா பாக்ஸு. ஸோ இதுலேயே வந்து எல்லாமே சார்ஜ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் லாஸ்ட்டாக எடுத்த வீடியோ இப்போ நான் எடிட் பண்ணிட்டுருக்கேன். பட் ஆல்ரெடி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோதான் திங்ஸஸ் வந்து எடுத்துட்டேன். ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரிப்லேயே வந்து கொஞ்சம் எடிட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மேபி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வீடியோஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாங்க. நான் அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருந்தேன்னா, டயர்டு இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தேன்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்து வரும். அப்படி இல்லைன்னா ஷார்ட்ஸ் மட்டும் போடலான்னு இருக்கேன். திருப்பியும் நம்ம ட்ரிப்பு முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேலே ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக எபிசோட் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து நான் கேரி பண்ணிட்டு போகிற திங்ஸஸ் அதுதான் கைஸ். ஸோ இதில் இருக்கிற எல்லா திங்ஸஸும் வந்து நான் இந்த டாப் பாக்ஸில் வந்து அடைக்கிடுவேன். என்னோடய கேமரா கியர்ஸு, அப்புறமேலே மணி, அப்புறம் வந்து பைக்குக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து நான் டேங்க் பேக்கில் வந்து அடைக்கிடுவேன். ஸோ இது வந்து காமனாக எல்லோரும் பண்ணுறது தான். ஸோ பேசிக்காக நானும் இந்த மாதிரி தான் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ கேமரா கியர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மோட்டோ விளாகர் அப்படின்றனால என்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா 2 மைக்கு, ஸோ அந்த மாதிரி எது இம்பார்ட்டன்ட் திங்ஸோ அதெல்லாம் நான் 2 வச்சுருப்பேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா டாப் பாக்ஸ் இருக்குது. பஞ்சி கார்டு தேவைப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்பேருக்கு வந்து 2 வச்சுக்கோங்க. இன்கேஸ் வேறு எதனா ப்ராப்ளம் வந்தாலும் பஞ்சி கார்டு வச்சு ட்ரை பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் தேவையான அக்சசரிஸ் எல்லாமே எடுத்துக்குவேன். நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம் பார்த்திங்களா, நம்ம அடுத்த பிக் ரைடுக்கு வந்து ஒரு தேவையான பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு உண்டான அமௌண்ட்டில் தான் இந்த ட்ரிப்பு வந்து நான் இப்போ கிளம்ப போகிறேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 20,000 கைஸ் நான் பட்ஜெட்டை வந்து அலோகேட் பண்ணியிருக்கேன் இதுக்கு. ஸோ பார்க்கலாம் எந்தளவுக்கு வந்து பட்ஜெட் ஓரியன்டாக இந்த ட்ரிப் வந்து கம்ப்ளீட் பண்ணலான்ட்டு. ஏன்னா இதில் இதில் யூஸ் பண்ணுற அமௌண்ட்டை வச்சு தான் நான் அந்த ப்ராடக்ட்டும் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அடுத்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூ இயர்க்கு மேலே ஒரு பெரிய ரைடு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 1 month மேலே ட்ரிப் போகிற மாதிரி அந்த ரைடுக்கு தான் எல்லா திங்ஸும் நான் வாங்கணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் தான் இப்போ போயிட்டுருக்குது. ஸோ இந்த கோவா ரைடு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி டிசம்பரில் வந்து நான் பிளான் வச்சுருக்கேன், நியூ இயருக்கு வந்து கோவா போகலான்ட்டு. ஸோ அந்த ரைடை நான் திருப்பி போவேன்னு கேட்டிங்கன்னா மேபி போனாலே போவேன். ஸோ அப்போத்த சுச்சுவேஷன் எப்படியோ அந்த மாதிரி தாங்க. பட் நியூ இயருக்கு வந்து நான் ஒரு நாளாச்சும் ஒரு தடவையாச்சும் கோவா போய் ஆகும்ன்ட்டு நான் திங்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா கோவாவில் நியூ இயர் வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது, அதோட வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த அந்த நைட்டு ஃபுல்லாக யாருமே தூங்க மாட்டாங்க. எல்லாம் வீட்டுக்குள்ளேயே யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாம் ரோட்டில் தான் கிடப்பாங்க. ஸோ பார்க்கலாம் கைஸ். ஸோ இன்னும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ இந்த ரைடு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எடுத்துகிட்டு இருக்கிறேன்னா, நேற்று ஒரு வீடியோ பார்த்தீங்களா, ஸோ அதோட கண்டினியூஸ் தான். அதே டேயில் தான் நான் அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா விடிய காலையில் நான் கிளம்ப போகிறேன். அதனால் காலையில் எழுந்திரிச்சு நான் அந்த டைமில் வந்து vlog எடுத்துகிட்டு இருப்பேனான்னு தெரியல. அதனால தான் நான் நைட்டே உட்காந்து இது எல்லாம் பேக்கிங் பண்ணி நைட்டே எடுத்து வச்சுருவேன். ஸோ விடிய காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 2 மணிக்கு நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும். தென் போகிற வழியில் பெருந்துறை போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்துட்டு அங்கிருந்து நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து திங்களூர் வழியாக சத்தியமங்கலம் வந்து போயிடுவேன். அங்கே தான் மீட்டப் பாயிண்ட்டு. ஸோ அங்கேருந்து உங்களுக்கு மேபி வந்து அடுத்த மோட்டோ விளாகிங்கில் வந்து நான் கண்டினியூ பண்ணாலே பண்ணுவேன். ஸோ பார்க்கலாங்க. எனிவே வந்து இதுதான் வந்து அடுத்த ட்ரிப்புக்கு உண்டான சின்ன ஒரு பேக்கிங் வீடியோ. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பெரிய ரைடு இந்த மாதிரி பெரிய ரைடு கிளம்பும் போது நான் எப்பவுமே ரெகுலராக பண்ணுறது தான் இந்த மாதிரி பேக்கிங் வீடியோஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கோவாவை பற்றி நமக்கு என்ன ஐடியா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு சுத்தமாக எந்த ஐடியாவும் கிடையாது. கோவாவில் எனக்கு தெரிஞ்சது இந்த பட்டர்ஃப்ளை பீச்சு, அப்புறம் இன்னும் 2-3 பீச்சஸ் தெரியும். அப்புறம் இன்னும் இது வந்து ஒரு ஃபோர்ட் மாதிரிலாம் இருக்கும், சர்ச்சஸ்லாம் இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கனாலே நான் இன்னும் கோவா போனதே இல்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டைம். ஸோ நீங்கள் நம்ம வீடியோஸ் பார்க்குற யாரெல்லாம் ஆல்ரெடி கோவா போயிருக்கீங்க, இன்னும் யார் போகாமல் இருக்கீங்க அப்படின்றவங்க எல்லோரும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து கோவா போகிறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். இன்றைக்கி நைட் எனக்கு தூக்கமே வரப்போகாது. அப்படியே கோவா போகிறத என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு திங்க் பண்ணிட்டே தான் போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் கைஸ். திருப்பி வந்து நாளைக்கு காலையில் வந்து 3 மணிக்கு இல்லைன்னா 2 மணிக்கு vlog ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்போ இருந்து நீங்கள் நாளைக்கு தனி வீடியோவிலேருந்து பார்ப்பீங்க. மேபி இது எபிசோடு 1 கூட இருக்கலாம், அது எபிசோட் 2 கண்டினியூ வச்சுக்கோங்க. கோப்ரோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம செட்டப்பு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருப்பேன். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த டைப் சி மைக் அடாப்டர் தான் யூஸ் பண்ணுறேன். அது மீடியா மோட் வந்து யூஸ் பண்ணல. ஸோ இந்த டைம் ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணலாம். ஏன்னா வந்து நம்ம அடுத்து நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு 1 month பெரிய ட்ரிப் இருக்குன்னு சொன்னோம்ல. ஸோ அந்த ட்ரிப்பில் வந்து நமக்கு மெயின் வந்து ஆடியோ இஷ்யூ வரக்கூடாது. அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிப்லாம் டெஸ்டிங் வீடியோ பண்ணிருக்கேன். இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்குக்கு இன்னும் ஃபாக் லேம்ப் மாட்டவே இல்லை. மேபி இந்த கோவா ரைடில் வந்து ஃபாக் லேம்ப் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். நம்ம குரூப்பில் யாராச்சும் எனக்கு ஃபாக் லேம்ப் வச்சுருந்தாங்கன்னா அவங்க பின்னாடியே அப்படியே ஓட்டிகிட்டு போயிட வேண்டியதான்.
வேறு வழி கிடையாது. நம்ம வண்டியில் இருக்கிற லைட்டு அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இல்லை. ஸோ அதனால் பார்க்கலாம் கைஸ். ஸோ நிறையா வந்து ஸ்ட்ரகிளிங்ஸ் இருக்க தான், ஃபேஸ் பண்ண தான் போகிறேன். பார்க்கலாம். எனிவே வந்து இது சின்ன அப்டேட் அவ்வளோதான். திருப்பி வந்து எல்லாம் பேக்கிங் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதேமாதிரி என்னோடய பைக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா செயின் லூப் இனிமேல் தான் போய் பண்ணணும். செயினில் க்ளீன் பண்ணி லூப் பண்ணணும். ஸோ இப்போ தான் கைஸ் நம்ம ஃபெஸ்டிவல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாளே வந்து இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்குது. எல்லாமே வித்தின் த 2 டேஸ்க்குள்ளே இந்த எல்லா வேலையும் நடக்குது. ஸோ அதனால் எவ்வளோ பரபரப்பாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திருப்பி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட் டைம் யாரெல்லாம் கோவா போகிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. எந்தளவுக்கு நான் எக்ஸைட்டிங்காக இருக்குன்றது அவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். தென் அவ்வளோதான் கைஸ். பேக் பண்ணி முடிச்சுட்டு நான் திருப்பி வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், அதே மாதிரி தான் நம்ம whitehorse வந்து பார்த்திங்கன்னா இன்னும் செயின் லூப் பண்ணல. இனிமேல் தான் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் செயின் லூப் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற செயின் லூப் என்னென்னு உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செயின் லூப் தான் யூஸ் பண்ண போகிறேன். குளோபல். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஎன் பேமில் வந்து நம்ம ஜாயின் பண்ணதுக்கு நமக்கு வந்து ஒரு ஸ்பான்சர்ஷிப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் இந்த கோவா ட்ரிப்பை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளோபல் செயின் லூப் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்றதையும் செக் பண்ணிடலாம். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா டாப் பாக்ஸ் வந்து ஃபில் பண்ணிவிட்டேன். அது அங்கே உள்ளே இருக்குது, அப்புறமேல எடுத்து வைக்கணும். தென் வந்து இப்போ நம்ம பர்சஸ்ஸு அது திங்ஸ் எல்லாமே இதில் கொஞ்சம் வைக்க வேண்டியது இருக்குது. ஸோ இதெல்லாம் அடிக்க வச்சிடலாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைடுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் கேரி பண்ணிட்டு போகிறேன் அப்படின்றத அதையும் சொல்லிடுறேன். ஸோ நம்ம வண்டிக்கு தேவையான ஆர்சி கார்டு, நம்ம டிரைவிங் லைசன்ஸு, அதுக்கப்புறமேலு இன்சூரன்ஸு, பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படுமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு புது பைக் வாங்கி 1 இயர் கீழே நாய்க்குட்டி காலை கடிச்சிட்டு இருக்குது விட மாட்டேங்கிறானுங்க, வ்ளாக் எடுக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. ஸோ நீங்கள் பைக் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி 1 இயர் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு, BS6 பைக்காக இருந்தாலும் சரி, BS4 இருந்தாலும் சரி, கம்முன்றா. ஸோ BS6 பைக்காக இருந்தாலும் சரி 1 இயருக்கு வரையும் உங்களுக்கு டைம் இருக்குது. அது வரையும் நீங்கள் பொல்யூஷன் எடுக்க தேவையில்லை. ஸோ 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பொல்யூஷன் வந்து கம்பல்சரி எடுத்தே ஆகணும். ஏன்னா வந்து புது பைக் அப்படின்றனால உங்களுக்கு வந்து ஒரு சின்ன காம்பன்சேஷன் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரையும். ஸோ அதனால் வந்து நான் வந்து பொல்யூஷன் எடுக்கலை. தென் வந்து பார்க்கலாம். இந்த ரைடு வந்து நாளைக்கு காலையிலேருந்து கண்டினியூ ஆயிரும். தென் வந்து இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். திருப்பி நாளைக்கு காலையில் வந்து இந்த வீடியோ போய் விடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து எந்தெந்த பிளேசஸ் போகிறோம், எங்கே ஸ்டே அப்படின்றது எல்லாமே 1 by 1 இந்த விளாகில் வந்து வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஐயோ பாரு, சண்டை போட்டிருக்கிறாங்க. ஸோ திருப்பி வந்து நாளைக்கு காலையில் விளாக் தாங்க இதுக்குள்ள காரணம், சண்டை போட்டுகிட்டே இருக்கானுங்க. ஸோ ஓகே, திருப்பி வந்து நாளைக்கு காலையில் விளாகை வந்து கண்டினியூ பண்ணுவோம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் APK motovlogs. டாடா சொல்லிடுறான். அங்கே போய் டாடா சொல்லு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.